ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் சிம்பிளி ஜெஷிலேருந்து என் பேர் ஜெஷி சொன்னால் அந்த சேனலில் ஸ்கின் கேர் ஹேர் கேர் வெயிட்லெஸ் அண்ட் மேக்கப் ரிலேட்டட் வீடியோஸை போஸ்ட் பண்ணிட்டுருக்கேன். இது எல்லாத்துலேயும் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி விட்டுடுங்க. நான் போடுற வீடியோஸ் ரெகுலராக உங்களுக்கு வரும். ஸோ இன்னைக்கு நம்ம ஸ்கின்ல ஆக்னிஸ் நிறையா இருக்குது, ஓப்பன் போர்ஸ் இருக்குது, ஸோ பிளாக் ஹெட் ஒயிட் ஹெட்ஸ் இந்த ப்ராப்ளத்தை எல்லாம் வச்சுட்டு நம்ம வந்து வீட்டிலேயே வந்து ஹோம் ரெமெடிஸ் வந்து நிறையா பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி ஹோம் ரெமெடிஸில் மோஸ்ட்டாக என்ன பண்ணுவோம்னா தயிரை கலக்கி முகத்தில் போடுறது, ஸோ அதுக்கப்புறம் வந்து லெமனை போடுறது, காஃபி பவுடர் போடுறது, சுகர் போடுறது, ஸோ அந்த மாதிரி நிறைய டை ப்ராடக்ட்ஸ் வந்து நம்ம போட்டுக்கிட்டு இருப்போம். ஸோ அந்த டை ப்ராடக்ட்ஸ் எல்லாம் தயவு செஞ்சு இந்த மாதிரி ஆக்னி அதுக்கப்புறம் பிளாக் ஹெட் ஒயிட் ஹெட்ஸ் எல்லாம் இருக்கும்போது தயவு செஞ்சு பண்ணாதீங்க. அது ரிசல்ட் உங்களுக்கு தரப்போகிறதில்ல, அது பெர்மனன்ட் ரிசல்ட் கிடையாது. ஸோ அதுக்கு பதில் எனக்கு தெரிஞ்சு நான் வந்து ஒரு 1-2 இயர்ஸாக வந்து இந்த ப்ராடக்ட் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ உங்கள் எல்லாருக்குமே தெரியும் நான் எவ்வளோ டெர்மாக்கோ வந்து லவ் பண்ணி அந்த ப்ராடக்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணுறேன்னு. ஸோ அது வந்து பயங்கரமாக ரிசல்ட் கொடுக்குதுன்னே சொல்லுவேன். ஸோ இந்த க்ளே மாஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் ஹெட்ஸ் ஒயிட் ஹெட்ஸ் அதுக்கப்புறம் ஆக்னிஸ் ஓப்பன் போர்ஸ், ஸோ இந்த மாதிரி எல்லா ப்ராப்ளத்துக்கும் இது வந்து சூப்பரான ஒரு சொல்யூஷன். நான் சொல்கிறது இந்த டெர்மாக்கோவோட 2% சால்சிலிக் ஆசிட் ஃபேஸ் க்ளே மாஸ்க். ஸோ இந்த க்ளே மாஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒன்லி ஆயிலி ஆக்னி ப்ரோன் ஸ்கின்னுக்கு மட்டும்தான் செட் ஆகும், ட்ரை ஸ்கின்னுக்கு கிடையாது. ஏன்னா வந்து ட்ரை ஸ்கின்னுக்கு ஆல்ரெடி அதில் ஆயில் கண்டென்ட்டே இல்லை. ஸோ அதனால தான் வந்து இந்த ஆயில் அப்சர்வ் ஆகிற இந்த க்ளே மாஸ்க் போடும்போது உங்களோட ஃபேஸ் வந்து எக்ஸ்ட்ராடினரி ட்ரையாக ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ இட்ஸ் ஃபார் ஒன்லி ஆயிலி ஆக்னி ப்ரோன் ஸ்கின். ஸோ இந்த க்ளே மாஸ்க் வந்து எப்படி இருக்குங்கிறது தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ எனக்கு வந்து உங்களுக்கு தெரியும் எவ்வளோ அதிகமான பிம்பிள்ஸ் இருந்தது. ஸோ என்னோடய ஸ்கின் வந்து இப்போ பலன்னு ஸோ எவ்வளோ அழகாக வந்து க்ளீன் ஆகிருக்குன்னு இப்போ நீங்கள் வந்து டெய்லி பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். ஸோ என் ஸ்கின் எப்படி ஆயிருக்குன்னு. ஸோ பார்த்தீங்கன்னா என் ஸ்கின் லிட்டரலாக வந்து சூப்பராக கிளியர் ஆகிடுச்சு. ஸோ அதிகமாக எந்த வித ப்ராப்ளம் இல்லை. இது வந்து லைட்டாக என்னோடய ஸ்கின்ல இருக்கிற டார்க் ஸ்பாட்ஸ் இதுவுமே போயிடும். ஸோ நான் இந்த ரொட்டீன் வந்து வீக்லி 2 டைம்ஸ் வந்து இந்த க்ளே மாஸ்க் வந்து அப்ளை பண்ணியே ஆவேன். ஸோ நம்ம ரொட்டீனில் இருக்கிற நம்ம சன்டேன்லாம் இருக்கும் இல்லையா, சன்டேன் ரிமூவ் பண்ணுறதுக்கும், ஸோ நம்ம ஸ்கின்னை வந்து நல்லா பிரைட்டன் பண்ணுறதுக்கும், முகத்தில் இருக்கிற எக்ஸஸ் ஆயிலை வந்து கண்ட்ரோல் பண்ணி ஒரு டெட் ஸ்கின்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்கு வந்து இந்த ஃபேஸ் மாஸ்க் வந்து ரொம்ப 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 யூஸ் ஆகுது. பிகாஸ் சால்சிலிக் ஆசிட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்ஃபோலியேட்டர். ஸோ இந்த எக்ஸ்ஃபோலியேட்டர் என்ன பண்ணுன்னா டே டு டே லைஃப்பில் நம்ம ஸ்கின்ல நிறைய டெட் செல்ஸ் எல்லாம் வந்து டேமேஜ் ஆகும் இல்லையா, ஸோ அந்த மாதிரி இருக்கிற டெட் செல்ஸ் எல்லாம் வந்து இதை க்ளே மூலமாக நம்ம அப்ளை பண்ணும்போது நல்லாவே ரிமூவ் ஆகும். ஸோ அந்த ஓல்டு ஸ்கின் போயிட்டு நியூ ஸ்கின் வரும்போது அந்த நியூ ஸ்கின் வந்து ரொம்பவே வந்து பலன்னு இருக்கும். ஸோ சாஃப்ட் அண்ட் சப்பிளாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் வந்து இந்த க்ளே மாஸ்க்கெல்லாம் யூஸ் பண்ணுறோம். தயவு செஞ்சு நீங்கள்லாம் வந்து எதாவது டை ப்ராடக்ட் யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் யோசிச்சு பாருங்கள். டை ப்ராடக்ட்ஸ் போடுறப்ப மட்டும்தான் ஒரு 1 ஹவருக்கு பிரைட்டன் தெரியும். ஸோ நீங்கள் வந்து போயிட்டு வந்தாலோ வெளியில் போயிட்டு வந்தாலோ பழையபடி உங்கள் ஸ்கின் வந்து அதே மாதிரி தான் ஆக போகுது. ஸோ அதுக்கு எதுக்கு நம்ம வந்து இந்த டை ப்ராடக்ட்ஸை யூஸ் பண்ணணும். ஸோ அதுக்கு தான் வந்து இந்த சால்சிலிக் ஆசிட் க்ளே மாஸ்க் தான் வந்து நான் ரொம்ப நாளாக யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா மாமா எர்த்தோட சார்கோல் மாஸ்க் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். பட் ஆனால் அது இப்போ வந்து ஒன்லி மென்ஸ்க்கு வந்திருக்கு. ஸோ இந்த ஒரு டெர்மாக்கோவோட இந்த மாஸ்க் பார்த்தீங்கன்னா மென் அண்ட் விமன் 2மே யூஸ் பண்ணலாம். ஸோ மென் உமன் 2 பேருமே யூஸ் பண்ணலாம். ஸோ பயங்கர எஃபெக்டிவாக இருக்கும். ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கொஞ்சம் வந்து விலை அதிகமாக தான் இருக்கும். பட் நைக்காவில் ஆஃபர் வரும் இல்லையா, ஸோ இந்த பிங்க் சேல், ஸோ இந்த மாதிரி நிறையா சேல் போகும். அந்த மாதிரி டயத்தில் நீங்கள் இதை வாங்கும்போது உங்களுக்கு கிட்டத்தட்ட 150-200 ருபீஸ் வந்து லெஸ்ஸாக வரும். அதுவும் இல்லாமல் நீங்கள் டெர்மாக்கோவோட வெப்சைட்டில் போய் வாங்குனீங்கன்னா ஸோ அங்கே வந்து ஃப்ரைடே ஆஃபர்ஸ் இருக்கும். ஸோ அதுவும் இல்லாமல் வீக்லி வீக்கெண்டில் வந்து நல்ல ஆஃபர்ஸ் போகும். ஸோ buy 2 get 2, buy 1 get 1, buy 3 get 2, ஸோ இந்த மாதிரியான சூப்பர் டீல்ஸ் எல்லாம் போயிட்டுருக்கும். அந்த டீல்ஸில் நீங்கள் வாங்கும்போது உங்களுக்கு ரொம்ப 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 அஃபோர்டபுளாக இருக்கும். ஸோ நான் அந்த மாதிரி வாங்கின ப்ராடக்ட் தான் இது பிடிச்சி போயிட்டு இப்போ வரையும் சூப்பராக கண்டினியூ பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நம்ம இப்போ டைரெக்டாக ஃபேஸில் அப்ளை பண்ணுற வேலையை பார்ப்போம். ஸோ நான் ஆல்ரெடி இந்த டப்பாவை வந்து முக்கால்வாசி காலி பண்ணிட்டேன். ஸோ அது கொஞ்சம் தான் இருக்குது. ஸோ ஃபேஸ் மாஸ்க் வந்து அப்ளை பண்ணும்போது எப்போயுமே முகம் கழுவிட்டு ட்ரையான ஃபேஸில் மட்டும்தான் அப்ளை பண்ணணும். ஏன்னா வந்து அப்போ தான் வந்து அதை எக்ஸ்ஃபோலியேட் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். நம்ம வாட்டிக்கு எடுத்தோம் ஈர ஃபேஸ்லலாம் அப்ளை பண்ணக்கூடாது, அது ஒர்க்கே ஆகாது. ஸோ ஒரு மாதிரி ஸ்மூத்தான கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கும். ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு எங்கெங்கே வந்து நம்மளோட ஆக்னி ப்ராப்ளம்ஸ் டார்க் ஸ்பாட் இருக்கோ அந்த இடத்துலலாம் அப்ளை பண்ணலாம். இந்த மாதிரி டார்க் ஸ்பாட் இருக்கிற இடத்துல அப்ளை பண்ணிங்கன்னா டார்க் ஸ்பாட்ஸ் வந்து ஆப்வியஸ்லி ஒரு 4-5 டைம்ஸ்லேயே உங்களுக்கு நல்ல ரிசல்ட் தெரியும். ஸோ அது வந்து நல்லா அந்த ஷேடு கலரெல்லாம் வந்து கரும்புள்ளிகள்னு சொல்கிறோம் இல்லையா, கம்மி ஆயிரும். ஸோ ஆக்னியும் கூட அதோட சைஸ் குறைஞ்சிடும். ஓப்பன் போர்ஸ் எல்லாம் இருந்ததுன்னா உங்கள் போர்ஸ் வந்து டைட் பண்ணும். ஸோ போர்ஸ் உள்ளே போய் டீப்பராக க்ளீன் பண்ணும். ஸோ அதனால் உங்களுக்கு ஃபர்தராக ஆக்னி வரப்போகிறது கிடையாது, கம்மி ஆகிடும். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து அப்ளை பண்ணிக்கலாம்.
ஸோ இந்த என்கிட்ட ஒருத்தர் வந்து கேட்டிருந்தாங்க மெசேஜில் ஒய் ஸோ மெனி ஸோ அப்படின்னு ஒரு கொஷின் கேட்டிருந்தாங்க. அவங்க கேட்கும்போது எனக்கே சிரிப்பு வந்துருச்சு. ஸோ இப்பயும் பார்த்தீங்கன்னா ஸோ ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஸ்கூல் முடிச்சுட்டு நான் வெளில படிக்க போயிருந்தேன் இல்லையா, அந்த டயத்தில் இருந்தேவே எனக்கு இதை சொல்கிற பழக்கம் வந்துருச்சு. எனக்கு அப்போ கூட இருந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து அதர் ஸ்டேட்ஸா, ஸோ அதனால் எனக்கு இந்த நான் அவங்க கூட சொல்லிவிட்டு எனக்கு அதுவே வந்து பெர்மனெண்ட்டாக பழகி போச்சு. நானும் கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைக்கிறேன், முடியல. எனக்கு அவங்க கேட்டப்போ எனக்கு லிட்டரலாக பயங்கர சிரிப்பு வந்துருச்சு. நான் என்ன பேசுகிறேன்னு அதுக்கப்புறம் வீடியோவில் போய் பார்த்தா ஆமாம் கிட்டத்தட்ட ஒரு 10 கிட்ட சொல்லியிருப்பேன். சோன்னா அதனாலன்னு அர்த்தம். ஸோ இப்போ கூட எனக்கு கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ நான் கண்ட்ரோல் பண்ணிடுறேன், சாரி. எந்த ஒரு ப்ராடக்ட் நீங்கள் வாங்குறீங்கனாலும் அந்த லேபிளில் படித்து பாருங்கள். ஸோ உங்களோட ஸ்கின்னுக்கு வந்து சால்சிலிக் ஆசிட் வேணுமா, நியாசினமேட் வேணுமா, ஹைலரோனிக் இருக்கா, ஸோ அது இல்லாமல் கொஞ்சமாவது வந்து இந்த ப்ராடக்ட்ஸோட நாலேஜ் கொஞ்சம் வந்துட்டிங்கன்னா அதுக்கப்புறம் நம்ம என்னென்ன ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணுறோம், அதில் என்ன இன்க்ரீடியன்ட் இருக்குன்னு தெரிஞ்சு யூஸ் பண்ணும்போது அது நம்ம ஸ்கின்னுக்கு நல்லாவே பெனிஃபிட் இருக்கும். நம்ம ப்ராடக்ட் நாலேஜ் இல்லாமல் தெரியாமல் ஏதோ ஒன்று வாங்குறது, பக்கத்து ஆக்கத்தில் சொல்கிறவங்கன்னு அதையெல்லாம் வாங்கி போடும்போது நம்மளுக்கு ரிசல்ட் தரப்போதில்லை. அது அவங்களுக்கு வேணால் ரிசல்ட் தரும், அது நம்மளுக்கு தரவே தராது. ஸோ முகம் வந்து நல்லா சூப்பராக ட்ரை ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம வாஷ் பண்ண போகிறோம். ஸோ ஃபேஸ் வந்து வாஷ் பண்ணியாச்சு. ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம முகத்தை வந்து இந்த மாதிரி பேட் ட்ரை பண்ணிக்க வேண்டியதான். ஸோ இதை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்ம முகத்தில் என்ன அப்ளை பண்ணணும், அப்படியே விட்டுடலாமா அப்படின்னு நிறையா பேருக்கு டவுட் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஃபேஸ் மாஸ்க் எதாவது அப்ளை பண்ணிவிட்டு எந்த ஒரு மாஸ்க் அப்ளை பண்ணிங்கனாலும் அதுக்கப்புறம் வந்து உங்கள் முகம் கொஞ்சம் வந்து ட்ரையாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அப்படியே நீங்கள் விட்டுட்டிங்கன்னா டேமேஜ் ஆகும் ஸ்கின், எந்த ஸ்கின்னாக இருந்தாலும். ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம மாய்ஸ்சரைஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். மார்னிங் டைமாக இருந்தால் சன்ஸ்க்ரீன் அப்ளை பண்ணிக்கோங்க. நைட் டைமாக நீங்கள் நைட் டைமில் ஃபேஸ் மாஸ்க் போட்டிங்கன்னா அந்த டயத்தில் மார்னிங் மாய்ஸ்சரைசர் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். முகம் பார்த்திங்கன்னா இன்ஸ்டண்ட்டாக ப்ரைட்டாக இருக்கும். ஸோ எனக்கு வந்து என்னோடய ஃபேஸில் என் ஐப்ரோஸ் போடலனாவே எனக்கு வந்து கை உடஞ்ச மாதிரி இருக்கும். ஸோ ஆகிடும். உங்களோட ஃபேஸில் டார்க் ஸ்பாட் இருந்தால் கண்டிப்பாக அதோட கலர் வந்து ரிடியூஸ் ஆகும். பிளாக் ஹெட் ஒயிட் ஹெட்ஸ் இருந்தாலும் நல்லா மாஸ்க் அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா ஸ்க்ரப் பண்ணும்போது அந்த இடத்துல இருக்கிற பிளாக் ஹெட்ஸ் ஒயிட் ஹெட்ஸ் எல்லாம் வந்து சூப்பராக ரிமூவ் ஆகிடும். எந்த மாஸ்க் ட்ரை பண்ணுறீங்களோ இல்லையோ இந்த டெர்மாக்கோவோட இந்த சார்கோல் 2% சால்சிலிக் க்ளே மாஸ்க் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ண வேண்டிய ஒன்று. அதுவும் ஆயிலி ஆக்னி ப்ரோன் இருந்ததுன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஆக்னி சூப்பராக வந்து குறையும். நீங்கள் வீட்டில் ஏதாவது ஒரு மாஸ்க்கை போட்டு உங்கள் முகத்தை வீணடிக்கிறதுக்கு இந்த மாதிரி வந்து ஒரு நல்ல மாஸ்க் வந்து காசை இன்வெஸ்ட் பண்ணி வச்சுட்டு வீக்லி 2 டைம்ஸ் இல்லைனா வீக்லி 1 டைம்ஸ் உங்களோட பட்ஜெட்டை பொறுத்து நீங்கள் போடுறதும். ஸோ அந்த மாதிரி போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். என் முகம் பார்த்திங்கன்னா நல்லாவே பளிச்சுன்னு இருக்கும். மந்த்லி வந்து ஒரு 2-3 டைம்ஸ் நம்ம இந்த மாதிரி அப்ளை பண்ணும்போது நம்ம ஃபேஸில் இருக்கிற டேன் எல்லாம் சூப்பராக ரிமூவ் ஆகி கொடுக்கறனால நம்ம ஃபேஸ் வந்து நல்லா சூப்பராக ப்ரைட்டாக இருக்கும். என் ஸ்கின் வந்து இப்போ எவ்வளோ ப்ரைட்டாக இருக்குன்னு உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும். நான் கிட்டத்தட்ட ஒரு 15 to 20 மினிட்ஸ் வந்து வச்சுருந்தேன் ஃபேஸ் மாஸ்க்கு. ஸோ நான் அது வந்து வீக்லி வந்து 2 டைம்ஸ் இல்லைனா வந்து மந்த்லி 4-5 டைம்ஸ் வந்து நான் கண்டிப்பாக அப்ளை பண்ணிவிடுவேன். ஸோ இவ்வளோலாம் செலவு பண்ணுமா அப்படின்னு யோசிச்சிங்கன்னா தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணிவிடுங்க. ஸோ ஆயிலி ஆக்னி ப்ரோன் ஸ்கின்னுக்கு எப்படி மெயின்டைன் பண்ணணுங்கிறது தான் மொத்தமும் நான் இந்த வீடியோஸ்லலாம் போட்டுட்ருக்கேன். ஸோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம வீடியோஸ் பார்க்க மறக்காதீங்க. பாய்.